என்னடா லேட்டா வந்துட்டு ஆக்டிங்கா? இல்ல ஒரு மாதிரி செம்மையா குளிருது. நான் வெளில மழை அப்படி பெய்யுது. என்ன பண்றதுனே மழை தெரியல. பெஞ்சா குளிரதா செய்யும். என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? கரெக்ட் தான். பட் ஆனா நான் 2, 3 ஸ்வெட்டர் போட்டேன். அப்பயும் எனக்கு பயங்கரமா குளிருது. அப்போ உனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். புரியல, எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்குது அதிகமா இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? இம்யூனிட்டி கம்மியா இருந்தாதான் அதிகமா குளிரும். அதே மாதிரி வெயில் காலத்துல அதிகமா வேர்க்கும். இம்யூனிட்டி அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். இம்யூனிட்டி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நம்மளுக்கு வந்து எறும்பு கடியோ இல்ல கொசு கடியோ இல்ல ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள ஹீல் ஆயிடணும். இதுதான் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அப்படி ஹீல் ஆகாம இப்போ வந்து ஒரு கொசு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அது கொஞ்ச நேரத்துல போயிடும். நம்ம வந்து அது சொரண்டனா மட்டும்தான் அது வந்து பெருசாகும். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம அது ஹீலே ஆகல, ஒரு 1 day 2 day அப்படியே காஞ்சு அப்படியே அது மார்க் மாதிரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றது கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சளி இருமல்லாம் வந்து நம்மளுக்கு வின்டர் டைம்ல வர ஒரு விஷயமா தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 daysல சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா 7 நாள்ல சரியாயிடும். ஆக மொத்தம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 7 நாள்ல உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரி ஆகணும். அப்படி சரி ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நார்மலா வந்து கோல்டு காஃப் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா 7 daysல சரியாயிடும். அப்படி 7 daysல சரி ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து டாக்டரை பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து ஏன் சரியாகாம இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இம்யூனிட்டி அப்படின்றது நம்மளோட பாடியில கம்மியா இருக்கு. ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருக்கவங்க இரும்பிருக்காங்க ஆர் தும்மிருக்காங்க அப்படின்னா அது உடனே அது ஸ்ப்ரெட்டபிள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் நம்மளோட பாடியில அது இம்யூனிட்டி எப்படி ஃபைட் பண்ணுது, இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்மளோட பாடிக்குள்ள போய் நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு செயல்படுற ஒரு விஷயமா இருக்குல்ல. அந்த இம்யூனிட்டி அப்படின்றது கம்மியாகும் போதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி சளி இருமல் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா இருக்கு. இம்யூனிட்டி அப்படின்றது நம்மளோட வெயிட்ல கூட டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வெயிட் இல்ல, நம்மளோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹைட்டா இல்ல அப்படின்னா அது வந்து இம்யூனிட்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நம்மளோட ஹைட்டுக்கு இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒண்ணு எக்ஸஸா இருப்போம் இல்ல கம்மியா இருப்போம் அப்படின்னு இருக்கும் போது இது வந்து இம்யூனிட்டி கம்மியாகிறதுனாலதான் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே இருக்கும். ஒரு 2 months வந்து நல்லா வெயிட் கெயின்டா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வெயிட் கம்மியா இருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்ம ஃபுட்டு டயட்டு பாடியில வேற பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தாலும் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் அப்படின்றது தான் இம்யூனிட்டி அப்படின்றது. இம்யூனிட்டிக்காக நம்ம வந்து எதுவுமே பண்றது கிடையாது. லைக் வின்டர் அப்படின்னு வந்தா மட்டும்தான் ஓகே எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்ப்பா, அதனால நான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுறேன், நான் வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறேன், இது சாப்பிடுறேன், நான் சுடு தண்ணி குடிக்கிறேன், எனக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஜென்ரலாவே இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்க்காக எதுவுமே யாருமே குறிப்பா பண்றது கிடையாது, இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்கும்போது இம்யூனிட்டி அப்படின்றது வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயினுக்கு கூட எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்க விஷயமா இருக்கு. டெய்லி வந்து 20 minutes to 30 minutes ஜென்ரல் ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங்ல இருந்து ஜாகிங்ல இருந்து இல்ல ஜிம் ஒர்க் அவுட்ஸ்ல இருந்து ட்ரெட்மில்ல இருந்து எல்லாமே ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இம்யூனிட்டி அதிகமாகிறது. இம்யூனிட்டி பூஸ்டர், அதாவது இந்த பூஸ்டர் அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஒர்க் அவுட்ஸ். பாடியில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது அது போகும் அப்படின்றது தான் வந்து ஒர்க் அவுட்ஸோட மெயின் விஷயம். வேர்வை வழியா வந்து ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் ஒர்க் அவுட் பண்ணும் போது ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த ஃப்ரீக்வெண்டா பண்றோம், அது நம்மளோட பாடியில ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு தெரியும் போதுதான் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. கரெக்டா? அந்த டெய்லி எக்ஸசைஸ்னால கூட நம்மளோட இம்யூனிட்டியை பேலன்ஸா நம்மளால வச்சுக்க முடியும். மென்ஸ்க்கு குறிப்பா ஏன் இந்த இம்யூனிட்டி அப்படின்றது கம்மியாகுது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ஸ்மோக் பண்றதுனால அண்ட் அவங்க வந்து ஆல்கஹால் எடுக்கிறதுனால. எல்லாரையுமே நான் சொல்ல விரும்பல, ஆனா ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இம்யூனிட்டி அப்படின்றது கம்மியாகும். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றதும் கம்மியாகுது. ஃப்ரீக்வெண்டா குடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகப்படுத்த போறது கிடையாது. நம்மளோட பாடியில ஃப்ரீக்வெண்டா ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் போகுது அப்படின்னா இம்யூனிட்டி முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணும். இதை வந்து உன்னோட உடம்புக்கு நல்லது இல்லை, ஸோ இதை வந்து நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேல அதால எதுவுமே பண்ண முடியாது, அதுவுமே வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லை. அதனாலதான் இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றது ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் ஸ்மோக் பண்றவங்களுக்கும் கம்மியாகுது. இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஏன் கம்மியா இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கம்மியா ஆகலாம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபுட் வழியா எப்படி இம்யூனிட்டி சிஸ்டமை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது இம்யூனிட்டி பூஸ்டருக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இம்யூனிட்டி அப்படின்னாலே அதுக்கும் ஃபுட்டுக்கும்
ரெண்டுத்துக்கும் வந்து ஃபுல் கனெக்ஷன் இருக்கு. நம்ம என்னதான் அவுட்டர் சைடு ஒர்க் அவுட்ஸ்ல இருந்து என்னதான் விஷயங்கள் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இன்டேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி எதுலலாம் அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பாயில்டு வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், கீரை வகைகள் எல்லாமே வந்து நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது அது வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதான் வந்து மெயினான விஷயம் இம்யூனிட்டி பூஸ்டரை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கம்மியானா மட்டும்தான் நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டே டு டே லைஃப்ல சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், என்கிட்ட யாரும் பேசாத, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணால் மட்டுமே தான் இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றது ப்ராப்பராக செயல்படும். இதுவுமே வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏஜ்னால இம்யூனிட்டி கண்டிப்பாக கம்மியாகும் அப்படின்னு தான் வந்து டாக்டர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏஜ் ஆகும் போது டிஃப்ரெண்ட்டாக தான் செயல்படும். அதே மாதிரி தான் இம்யூனிட்டி சிஸ்டமும் டிஃப்ரெண்ட்டாக தான் செயல்படும். ஸோ ஏஜ்னால வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மி ஆகுது அப்படின்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணணும், சும்மா ஜென்ரல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணுமா அப்படின்றத உங்களோட டாக்டர் கன்சர்னோட என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மழைக்காலம் வந்துருச்சு, எல்லாருக்குமே குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கான ரெமிடிஸ்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.